வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் உற்பத்திக்கு பெரும் சவாலாக இருப்பது நீர் மற்றும் மண் பாதுகாப்பு. மாறிவரும் கால சூழலில் மண்வளம் பேணப்பட வேண்டும் என்ற பல வேளாண் சிந்தனையாளர்கள் வேளாண் உற்பத்தியாளர்களை அறிவுறுத்தி கொண்டே உள்ளனர். அவ்வகையில் திருவண்ணாமலை தேசூர்பாளையம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஜே ஏழுமலை மண்புழு தயாரித்தலை மேற்கொண்டு வருகிறார். அன்னாரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சார். நான் வந்து விவசாயத்தில் வந்து இந்த பயிர்களுக்கு வந்து உரம் யூரியா வாங்கி போட்டு ரொம்ப நஷ்டத்தில் இதுவாகிடுச்சு. அதனால் சரி வேறு என்ன மெத்தட் பண்ணலான்னு இது பண்ணோம். மண்புழு உரம் ஒன்று தயார் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அப்புறம் நாங்கள் பண்ணை இருக்குது நம்மளது. ஃபஸ்ட்டு வந்து மண்புழு உரம் போகிறதுக்கு என்ன பண்ணோம் மெத்தடு, இந்த தென்னை ஓலையை கீழே போட்டு அது மேல் 7 நாள் சாணி அந்த சாணத்தை எடுத்து போட்டு அது மேலே டெய்லி காலையில் சாயந்தரம் தண்ணி விடணும். புழு எடுத்து அதில் விட்டு தண்ணி விட்டுனே வந்தோம்னா அது வந்து ஒரு 15 நாளைக்கு அறுவடை வரும். 15 நாள் அறுவடைக்கு வந்து 2 நாளைக்கு முன்னே தண்ணி ஆஃப் பண்ணிட்டு அந்த உரத்தை எடுத்தோம்னா உரம் எடுத்து பயிர்களுக்கு போட்டால் நல்ல பயிர் வந்து நெல் மல்லாட்ட இந்த மண்புழு உரம் வந்து நல்லாயிருக்கும். பயிர்களுக்கு ரசாயன உரம் விலை அதிகன்றதுனால இந்த மண்புழு உரம் வந்து பயிர்களுக்கு போட்டால் பயிர் வந்து நல்லா செழிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மண்புழு நிலத்தில் இருந்தாக்க நல்லா மண் தரமும் நல்லாயிருக்கும், மண்ணுடைய தரமும் நல்லாயிருக்கும். வந்து சரி, அந்த மண்புழு வரதுக்கு டெய்லி காலையில் சாயந்தரம் தண்ணி விடணும். 15 நாள் அறுவடைக்கு முன்னே 2 நாளைக்கு முன்னே தண்ணி ஆஃப் பண்ணிட்டு உரம் எடுத்துகிட்டு வந்து இந்த இப்போ வந்து சப்போஸ் தரையில் தான் போட்டிருக்கோம் வந்து இந்த மண்புழு வந்து. அதனால் இந்த எறும்பு கோழி எல்லாம் அந்த இது பண்ணுறதுனால இப்போ வந்து தொட்டி கட்டி அதில் போட்டு அதை எடுத்து வெளியில் எல்லாம் கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இது பண்ணணும். இந்த மண்புழு உரம் வந்து எறும்பு கோழி இந்த இதெல்லாம் வந்து இது பண்ணாத முடியாது. மேலே வந்து ஒரு தார்பாய் மாதிரி போட்டு விட்டுடலாம். சாக்கு போகிற மாதிரி போட்டோம்னா அது தண்ணி வந்து அது தண்ணி வந்து ஈரத்துக்குனே இருக்கும், ஈரத்தன்மை இருக்கும். மறுபடியும் தொட்டி கட்டி போட்டு இது பண்ணோம்னா நல்லா இதுவாக இருக்கும். 60 நாளைக்கு ஒரு தடவை வந்து 150 கிலோ மண்புழு உரம் எடுக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்ட கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையம், அந்த பயிற்சி மையத்துலேருந்து எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. மண்புழு உரம் எப்படி தயார் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது, ரசாயன உரத்தை விட இந்த உரம் மண்புழு உரம் வந்து எப்படி பயிர்களுக்கு நல்லா இருக்குதோ. அது விலை அதிகம், இது விலை கம்மி. குறைஞ்ச விலையில் நம்ம வந்து பயிர்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி. விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உரம் வாங்கிறதுக்கு கஷ்டப்படுறதுனால மண்புழு உரம் நம்ம தயார் பண்ணி விவசாயிகளுக்கு அடுத்த விவசாயிகளுக்கு இது பண்ணோம். எனக்கு ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்குது. அதனால் மண்புழு உரம் எடுத்து நாங்கள் வந்து இப்போ என்னுடைய நிலத்துக்கு நான் யூஸ் பண்ணேன். பயிர் நல்லா விளைச்சலும் நல்லா இருக்குது, நல்லா இது தரமும் இருக்குது. எல்லா பயிருமே நெல் மல்லாட்டா எல்லாமே இந்த மண்புழு உரம் போடுறதுனால நல்ல தரமான இதாக இருக்குங்க. மாற்றி யோசிச்சேங்க. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா கத்தாளம்பட்டி வேளாண் உற்பத்தியாளர் பாக்யராஜ். இவர் இம்மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் துணையோடு சான்றளிப்பு விதை உற்பத்தியினை மேற்கொண்டு வருகிறார். இவர் வேளாண் துறையில் எப்படி இப்பகுதியை மேற்கொண்டார் என அவரிடமே கேட்டபோது, கடந்த பல வருடங்களாக வந்து நான் விவசாயம் பண்ணதில் வந்து பெரும்பாலும் வந்து விதைகளை வந்து நல்லா தேர்வு பண்ணி தான் எல்லாம் இது பண்ணுவேன். ஆனால் நான் பண்ணுற விவசாயம் வந்து அதாவது பயிறு வகைகளும் சிறுதானியங்களும் தான். ஏன்னா நான் சிறுதானியங்களை வந்து அதிகமாக வந்து ரொம்ப அக்கறையோடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்மளுடைய நாட்டினுடைய
உணவு உற்பத்தியை வந்து நம்ம பெருக்கணும், உணவு பஞ்சத்தை நீக்கணும்னா கண்டிப்பாக வந்து சிறுதானியங்கள் நம்ம பயிரிட்டே ஆகணும். இப்போ நான் பண்ணுற விவசாயத்தில் வந்து பயிர் வகையில் வந்து பாசி பயிரில் வந்து கோ 6 கோ 7 இந்த 2 ரகமும் நான் பண்ணிக்கிட்டு வர்றேன். கோ 7 பாசி பயிரில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 500 கிலோ கூட எடுக்கிறதுக்கு வந்து சக்தி இருக்குது. நான் இந்த வருஷம் ஒரு ஏக்கருக்கு 484 கிலோ எடுத்திருக்கேன். அதனால் வந்து அதில் வந்து சில வந்து விதிமுறைகளை நான் கடைபிடிச்சா வந்து கோசவன் பாசியை வந்து ரொம்ப லகுவாக எடுக்கலாம். அந்த நோய் கட்டுப்பாடு இதற்கெல்லாம் நம்ம விதை நேர்த்தி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும். மற்றபடி வந்து கோ 6 அது ஒரு மீடியமான பயிர் தான், அது பரவாயில்லை. அது வந்து அந்த நிறுவனம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து அந்த ஒரு நல்ல ரகத்தை வந்து அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல ரகம் தான். இப்போ உளுந்தில் வந்து வம்பன் 3 வம்பன் 4 இந்த வம்பன் 3 வம்பன் 4 வந்து அது ஒரு நல்ல ரகம் தான். வம்பன் 3ங்கிறதெல்லாம் கொஞ்சம் செடி தான் கொஞ்சம் மேலோட்டமாக ரொம்ப உயரமாக வளரும். அந்த ரகமும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் வந்து நோய் தாக்கத்துக்கு இந்த மஞ்சள் தேமல் நோயெல்லாம் அதை வந்து கட்டுப்படுத்தலாம். இந்தியாவினுடைய பயிர் வகைகளுக்கு வந்து பூர்த்தி செய்யணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரகங்களை பயிரிட்டால் தான் நம்ம வந்து அந்த தேவையான பயிரை வந்து நம்ம உற்பத்தி செஞ்சு இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும். மற்றபடி பயிர் வகையில் வந்து நிறைய லாபம் இருக்குது. நம்ம வந்து முறையான அந்த விஞ்ஞான ரீதியாக நம்ம அந்த கோடை உழவு, மஞ்சனித்தி செடிகள் அகற்றுதல், மற்றபடி ஆழமான ஆழச்சால்கள், அந்த ஆழச்சால் முறைகள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது ஆழச்சால் முறையோட தரமான விதைகள் தேர்வு. இந்த விதைகள் தேர்வு பண்ணால் மட்டும் போதாது, அதோடு வந்து நம்ம வந்து விதையை நேர்த்தி பண்ணணுங்க. நிச்சயமாக வந்து அந்த பயிர் வகைகளுக்கெல்லாம் நான் வந்து ரைசோபியம் பாஸ்டாபாக்டீரியா இந்த மாதிரி இதை வந்து விதை நேர்த்தி பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஏன்னா விதை நேர்த்தி நம்ம பண்ணுறதுனால நிச்சயமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்திலையும் பல மடங்கு தரமான விதைகள் கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து நிலத்தை பண்ணுறம்போது அதுக்கு வந்து தேவையான அதை இப்போது பயிர் வகைகள் பண்ணுறம்போது பயிர் வகைகளில் வந்து என்னென்ன கடைப்பிடிக்கணும்னா அந்த பயிர் வகைகளில் வந்து விதை நேர்த்தி பண்ணி விதைச்ச பிறகு இந்த மாதிரி களைக்கொல்லியை வந்து கண்டிப்பாக இடணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வந்து லேபர்ஸ், அதாவது தொழிலாளர்கள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால நிச்சயமாக களைக்கொல்லி இடணும். அந்த களைக்கொல்லி இடும்போது களைகள் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு ஏக்கருக்கு 1500 ரூபா 2000 ரூபா களை பிடிக்கணும்னா நம்ம களைக்கொல்லி அடிச்சிட்டோம்னா ஏக்கருக்கு 300-400 ரூபாலாம் முடிஞ்சு போகும். அந்த மாதிரி களைக்கொல்லி பயிரிடணும். இதெல்லாம் நம்ம பயிரிட்டாலும் நம்ம ஒரு கூடுதலான விவசாயத்தை நம்ம வந்து விளைச்சல் எடுக்கணும்னா நிச்சயமாக வந்து அதாவது பயிர் வகைகளில் வந்து 30 நாள்லையும் 45 நாள்லையும் கண்டிப்பாக வந்து டிஏபி ஸ்ப்ரே பண்ணணும். டிஏபி வந்து எப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா அது வந்து குளிர்ச்சியான நேரத்தில், வெயில் நேரத்தில் பண்ணாமல் குளிர்ச்சி நேரத்தில் பண்ணுறது. அதோடு அதில் கலந்து வந்து ஒட்டும் திரவத்தை சேர்த்து பண்ணோம்னா அந்த இலைகளை வந்து நம்ம அப்படியே ஒட்டிக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா அதில் பல மடங்கு, அதாவது 45வது நாளில் வந்து நாம் வந்து டிஏபி ஸ்ப்ரே பண்ணால் நிச்சயமாக கூட ஒரு 100 கிலோ எடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம பண்ணால் தான் ஏக்கருக்கு ஒரு 500 கிலோ எடுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. 30-45 நாளில் கண்டிப்பாக டிஏபி ஸ்ப்ரே பண்ணணும். இல்லைன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் தயாரிக்கப்பட்ட பல்சுவண்டர் என்கிற ஒரு இதை வந்து நிச்சயமாக நாம் பயன்படுத்தலாம். அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. இதுதான் வந்து நாம் பயிர் வகைகளில் கண்ட ஒரு சாதனை. இது வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பயிர் வகைகளெல்லாம் நாம் வந்து நிச்சயமாக வந்து சீட் ஃபார்மர் தரமான விதைகளை உற்பத்தி பண்ணி வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு தான் நான் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு கணிசமான விலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, தரமான விவசாயிகளை நான் உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.